ஏமா இப்படி பேசுற? கல்யாணம் நடக்கும்போது இப்படி ஒரு நாள் வரும்னு யாருக்காவது தெரியுமா என்ன? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுக்கு அழுதுட்டு இருக்க நட்சத்திரா? அது ஒண்ணும் இல்ல மாமா. அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அந்த கசப்பான உண்மையை இந்த 4 செவத்துக்குள்ள சம்மதி ஆக்கிடலாம். அது பக்கத்திலேயே என்னுடைய போனத்தையும் சேர்த்து புதைச்சிருக்க. தொலை ஒழிஞ்சிடும். ஐயோ, முதல்ல இந்த மாதிரி அபசகுணமா பேசுறத நிறுத்துமா. மேல இருந்து கடவுள் கேட்டுட்டு இருப்பாரு. சித்தி, அபூர்வா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா நான் சொல்லி எங்க அந்த விஷயம் விபரீதமாயிடுமோன்னு பயமா இருக்கு. சொல்லு. நம்ம மாப்பிள்ளை செர்ரி நல்லவன் இல்ல மாமா. அப்படின்னா என்ன டாடி இப்படி கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு லில்லி வந்து சொன்னால அவர் எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்காருன்னு. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அது உண்மைன்னு தெரிஞ்சா. உண்மைதான் டாடி. அவரோட புத்தி கேவலமான புத்தி. குச்சிக்கு சேலை கட்டினாலும் அதை தொட்டு சந்தோஷப்படுறவன் அவன். நட்சத்திரா, இங்க பாரு. அவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்க டாடி அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு திருத்திருவாரு. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். நாய் வாழை என்னைக்கும் நிமித்த முடியாது. அப்பவே இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் யாரும் கேட்கல. இப்ப கை சுட்டதுக்கு அப்புறம் மருந்து போட்டுக்கலாம் நான் தயாரா இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? எனக்கு அந்த செடி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். லில்லி, 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 லில்லி. வீரா, இதெல்லாமே பண்ணது உங்க அண்ணிதான். மருமகன் கூட பார்க்காம பக்காவா பிளான் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. அண்ணி எங்க இப்படி பண்ண போறாங்க? என்ன பேசுறீங்க? அவர் தப்பு பண்ணதுனால தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? லில்லிய தேடிட்டு இருக்கேன்ப்பா. அவளை எங்கேயுமே காணோம். அவருக்கு என்ன தெரியும்? அவளுக்கு அப்படி ஒரு அவமானம் நடந்ததுக்கு அப்புறம் அவ ஏன் இங்க இருக்க போறா? சரி, எங்க இருக்கான்னு நீங்களாவது சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். ஏய், என்ன என்ன? ஏய், செர்ரி உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தது உங்களுக்கு பிடிக்கல. அவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக செர்ரிய வேணும்னே கேஸ்ல மாட்டி விட்டுருக்கீங்க. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? உங்க முன்னாடியே என்ன பேச்சு பேசுறான்னு? எந்த தாயாவது தன் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பாளா? ஆனா நீ நினைப்ப. வேண்டாம்மா, தயவு செஞ்சு என்ன ஒரு அரைக்கி மாதிரி பார்க்காத. சித்தி, உன்னை பத்தி முழுசா தெரியாத சில பேருக்கு நீ பார்க்க தேவதையா தான் தெரியுவ. என் அம்மா தேவதை. அவங்கள பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல. லில்லிய தேடி வந்திருக்கியா? நீ வருவனே எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவளை ஒளிச்சு வச்சிட்டேன். இல்லனா நீ அவளை ஏமாத்தியோ மந்திரம் பண்ணியோ எல்லா உண்மையும் வெளியில வர வச்சிருவ இல்லையா? மேதாவிகளுக்கே நீ ஒரு பெரிய மேதாவியாச்சே. அதனாலதான் நான் அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கேன். அவளை எங்க வச்சிருக்கேன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ நீ எல்லாம் உண்மையிலே பொம்பளை தானா? இதுக்கு முன்னாடி நெருப்புல என் அம்மாவை எரிச்ச. இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையில நீ என் நெருப்ப வாரி கொட்டிட்டு இருக்க. உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது
உனக்கு பிடிக்கலையா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் என் மம்மி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்கல்ல? அது மட்டும் இல்ல, அவன் நீ புள்ளி வச்சா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். சோ அவனை தூரமா வச்சா இங்க எனக்கு இருக்கிற 2 ப்ராப்ளம்ஸும் ஒரே வாட்டி சால்வ் ஆயிடும் இல்லையா? புரிஞ்சிருச்சு. தொலைநோக்கு பார்வையில யோசிச்சிருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. லில்லி எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். அவ வாயால நான் உண்மைய வர வைப்பேன். செரிய வெளியில கொண்டு வருவேன். ஹலோ ககன், சொல்லுங்க. துருவா நீங்க கிளம்பிட்டீங்களா? யா 2 மினிட்ஸ்ல கிளம்பிடுவோம். ஓகேங்க நல்ல விஷயம். சீக்கிரமா நீங்க வந்துருங்க. ஒரு நிமிஷம் ககன். சொல்லுங்க. ஒரு முறை உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, பேசுனீங்களா? எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனா நாங்க இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சிட்டீங்கன்னா திரும்பவும் சேருவீங்களா? இல்ல இதுக்கப்புறம் சேரவே மாட்டீங்களா? திரும்பி சேரலாம் வாய்ப்பே இல்லை. உங்க எக்ஸ் வைஃப் உங்க லைஃப்ல திரும்பி வர மாட்டாங்கன்னா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ஓகே தான். ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்க அம்மாக்கு ஓகே தான். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஓகே ககன், தேங்க்யூ. கண்டிஷனா? அது என்னடா? சொல்லு ககன். துருவாவோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ககன், என்னடா பேசிட்டு இருக்க? நீ எப்படி அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்கு தான் பூமி இருக்கால? அம்மா, பூமிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேம்மா. உனக்கு என்னடா பைத்தியமா? எப்படி நீ அப்படி சொல்லுவ? நீ அவளை வெளியில அனுப்பிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அது இல்லம்மா. இங்க பாருங்க, இது ரொம்ப நல்ல சம்பந்தமா. துருவாஸ் ஜென்டில்மேன், ரொம்ப நல்ல பையன். நம்ம பூரிக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா? ப்ளீஸ் ககன், பூர்ணிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வா. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இவன் இல்லனா வேற மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. அதை விட்டுட்டு பூர்ணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏன் மருமகளோட கழுத்தா இருக்கலான்னு பாக்குறியா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ககன். அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்ரெடி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்கம்மா. அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்கம்மா. ப்ளீஸ். இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே சொன்னியா? நீங்க ஒத்துக்குவீங்கன்ற தைரியத்துல தான்மா. இந்த விஷயத்தை நான் எப்படிடா ஒத்துக்குவேன்?